இப்போ நம்ம மேக் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு எப்படி ஈஸியா மேக் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நான் பார்ட்ல ரெண்டு ஃபைல்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இது என்னோட பார்ட் ஃபைல்ஸ். ஸோ ஜஸ்ட் ஓப்பனிங் திஸ் பார்ட் ஃபைல். இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜாமெட்ரிக் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா மேக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஐகானை நான் கிளிக் பண்றேன். எனக்கு லெஃப்ட்ல ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே இருக்கு. அந்த டயலாக் பாக்ஸ்ல பிரைமரி ரெஃபரன்ஸ் என்டிட்டின்னு ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது செகண்டரி ரெஃபரன்ஸ் என்டிட்டின்னு இருக்கு. டெரிட்டரி ரெஃபரன்ஸ் என்டிட்டின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை த மூணு அந்த மூணோட ஆப்ஷன்ஸையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நேம்ல நான் ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த நேம் வந்து கரெக்டா அதுல எனக்கு மேட் ஆகும். ஸோ இந்த நேம் தான் இன்னொரு இதுலயும் கொடுக்கணும். ஸோ மேட்ல என்ன நேம் கொடுக்குறோமோ அதை நம்ம தெளிவா அதுலயும் கொடுக்கணும். ஸோ என்ன நேம்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கொடுத்துட்டேன் மேட்டுன்னு நான் உங்களுக்கு மேட்டுன்ற ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இப்போ பிரைமரி ரெஃபரன்ஸா நான் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்றேன். இந்த எக்ஸ்ட்ரூடட் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது டேஞ்சன்ட் கோயின்சிடென்ட் பேரலல். நம்ம அங்க பார்த்தா அதே டேஞ்சன்ட் கோயின்சிடென்ட் இங்க இருக்கு. ஸோ நான் ஒரு போல்ட்டை தான் இந்த ஹோல்ஸ்ல கோயின்சிடென்ட் பண்ண போறேன். ஸோ ஐ எம் செலக்டிங் கோயின்சிடென்ட். ஸோ அலைன்டா ஆன்டி அலைன்டான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அலைன்மெண்ட்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஆன்டி அலைன்னா என்னன்னு சொல்றேன். அலைன்டு கொடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆன்டி அலைன்டு கொடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ செகண்டரி ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நான் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து அந்த போல்ட் பேஸ் ஆகணும். ஸோ அந்த இடத்த நான் செகண்டரி ரெஃபரன்ஸா கொடுக்குறேன். டிஃபால்ட் அப்படின்ற இடத்துல டேஞ்சன்டா கான்சென்ட்ரிக்கான்னு கேக்குது. ஸோ எனக்கு கான்சென்ட்ரிக்கா தான் அந்த ஹோல்ஸ் வந்து ரெண்டு செட் ஆகணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிலிண்டரும் கான்சென்ட்ரிக் ஆகும்னு. ஸோ சிலிண்டர் அதுல போட்டிருக்க போல்ட்டோட அந்த ஷாஃப்ட் சிலிண்டர் தான், இந்த ஹோல்ஸும் சிலிண்டர் தான். ஸோ 2 சிலிண்டரை நான் மேட் பண்ண போறேன். ஸோ அதனால கான்சென்ட்ரிக் செலக்ட் பண்ணிருக்கேன். அது மாதிரி அதே வந்து இதுல வந்து எனி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை வந்து ஆன்டி அலைன்ட் அலைன்ட் தேவையில்ல. ஏதாவது ஒரு ஃபேஸ்ல பிரைமரி ஃபேஸ்ல மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ நான் இதை ஓகே கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க ஜஸ்ட் ஃபைல் சேவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப நான் என்னோட போல்ட்டோட ஃபைலை நான் ஓபன் பண்றேன். ஜஸ்ட் ஓப்பனிங் த போல்ட் ஃபைல். இப்போ இந்த போல்ட் ஃபைலும் பார்ட் மாடலாக தான் நான் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ மேட் ரெஃபரன்ஸ் போறேன். மேட் ரெஃபரன்ஸ்ல அங்க கொடுத்த அதே நேம் இங்க நான் கொடுக்கணும். அங்க போல்ட் கொடுத்துருந்தா இங்கேயும் போல்ட் தான் கொடுக்கணும். அங்க நட்டுன்னு கொடுத்துருந்தா இங்கேயும் நட்டு தான் கொடுக்கணும். நான் அங்க மேட்டு கொடுத்தேன். ஸோ இங்கேயும் அதே மேட்டுன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பிரைமரி ரெஃபரன்ஸ் எனக்கு இந்த ஹெட் தான், இந்த ஃபேஸ் தான் எனக்கு அதுல வந்து பிரைமரியில உட்காரணும். ஸோ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு இந்த ஃபேஸ் கோயின்சிடென்ட் ஆகணும் அதோட. ஸோ கோயின்சிடென்ட் கொடுத்துட்டேன். அலைன்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அலைன்டு கொடுத்து எப்படி செக் பண்றதுன்னு. பிரைமரி ரெஃபரன்ஸ்ல மட்டும் கொடுத்தா போதும், செகண்டரி ரெஃபரன்ஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அலைன்டு ஆன்டி அலைன்டுன்ற ஆப்ஷன்ஸ். ஸோ செகண்டரி ரெஃபரன்ஸா இந்த போல்ட்டோட ஷாஃப்டை செலக்ட் பண்றேன். ஏன்னா அங்கேயே எனக்கு ஷாஃப்ட் தான். ஸோ அந்த ஷாஃப்ட் என்ன ஆகணும்னா எனக்கு அங்க இருக்கிற அதே சிலிண்டர் எனக்கு திரும்ப எனக்கு கோயின்சிடென்ட் ஆகணும். ஸோ கோயின்சிடென்ட் கொடுக்குறேன், கான்சென்ட்ரிக் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அங்க இருக்கிற சிலிண்டரும் கான்சென்ட்ரிக், இங்க இருக்கிற சிலிண்டரும் கான்சென்ட்ரிக்கே கொடுக்குறேன். அதாவது 2 பிளேட்டும் எனக்கு கோயின்சிடென்ட் ஆகணும். அதனால இங்க கோயின்சிடென்ட் கொடுக்குறேன். பாருங்க இதான் ரெஃபரன்ஸ். ஓகே கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து திரும்ப சேவ் பண்ணிக்கிறேன். மேல இருக்க ஃபைல்ல சேவ் ஐகான் யூஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிளேட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஃபைல்ல அசம்பிளியை ஓபன் பண்றேன். இப்போ இந்த பிளேட்டையும் இந்த நட் போல்ட்டையும் நான் ரெண்டையும் சேர்த்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபைல்ஸையும் நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிளேட். அதுக்கப்புறம் திரும்ப நான் போல்ட்டை ஓபன் பண்றேன். ஸோ இது ரெண்டையும் ஒரே விண்டோல நான் வச்சுக்கிறேன். ஸோ மேல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைல் வெர்டிகல் விண்டோ போறேன் நான். ஸோ 2 விண்டோவும் எனக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ டைல் வெர்டிகல்ல வச்சுட்டு இப்போ இந்த போல்ட் நான் பிளேஸ் பண்ணணும். பாருங்க இப்போ பிக் பண்ணி ஜஸ்ட் டிராக் பண்றேன். எனக்கு போல்ட் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரிக்கா தலைகீழ வந்து நின்றுச்சு பாருங்க. இப்போ ஆக்சுவலி எனக்கு வந்து நேரா தான் அந்த போல்ட் வந்து நிக்கணும். அலைன்டு கொடுத்தனால எனக்கு தலைகீழ வந்துருச்சு. ஆன்டி அலைன்டு கொடுத்திருந்தா எனக்கு திரும்ப வரும். ஸோ அதான் அலைன்டுக்கும் ஆன்டி அலைன்டுக்கும் வித்தியாசம். நான் இது உங்களுக்கு கொடுத்து காமிச்சேன். இப்போ நான் ஜூம் பண்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க கரெக்டா அலைன் ஆயிருக்கு, ஆனா பர்ஃபெக்டா பிளேஸ் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் பிக் அண்ட் டிராக் தான் பண்ணேன். கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்தலாம் செய்யல. ஸோ எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் பிக் பண்ணி டிராக் பண்ண அதுவா தானா வந்துருச்சு. இப்போ நான் இதை டோன்ட் சேவ் கொடுத்துட்டு திரும்ப ஆன்டி அலைன் கொடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு டோன்ட் சேவ் கொடுத்துட்டேன். திரும்ப ஃபைலை ஓபன் பண்றோம். ஸோ அதே போல்ட் அந்த பிளேட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல மேட் ரெஃபரன்ஸ திரும்ப எடிட் கொடுக்குறேன்.
இப்போ பாருங்க அலைன்ட் கொடுத்தோமா, ஆன்டி அலைன்ட் இப்ப கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. சேவ் கொடுத்துட்டேன். திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபைல்லையும் சேவ் பண்ணிக்கலாம். சோ திரும்ப நான் போல்ட் ஓபன் பண்றேன். திரும்ப அதே இடத்துல நான் மேட் ரெஃபரன்ஸ எடிட் டெஃபினிஷன் அப்படி கொடுத்து திரும்ப இந்த இடத்துலயும் நான் ஆன்டி அலைன்ட் மாத்துறேன். சோ சேவ் கொடுத்துறேன். திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் க்ளோசிங் திஸ். திரும்ப நான் அசம்பிளி ஓபன் பண்றேன். இப்போ திரும்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டை நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிளேட்டை ப்ரௌஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப அந்த போல்ட்டையும் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம திரும்ப விண்டோஸ்ல டைல் வெர்டிகல் விண்டோ ஓபன் பண்ணி இப்போ நான் திரும்ப இத ஜஸ்ட் பிக் பண்ணி டிராக் பண்றேன். அந்த ஹோலுக்கு நேரா எனக்கு போல்ட் தானா அசம்பிள் ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி 4 ஹோல்ஸையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அட் அ டைம்ல ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி நட் அண்ட் போல்ட்ஸ் எனி அதர் பார்ட்ஸ் எந்த பார்ட்ஸ் வேணாலும் ரொம்ப ஈஸியா கோஇன்சிடென்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். மேட் ரெஃபரன்ஸ் மூலமா ரொம்ப ஒரு ஈஸியா கஷ்டப்பட்டு அதை தள்ளிட்டுலாம் இருக்க வேணாம். இது ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம டாப் டவுன் அசம்பிளி அப்படின்ற ஆப்ஷனை பார்ப்போம். சோ டாப் டவுன் அசம்பிளினா நம்ம 2 பார்ட்டுக்குள்ள ஜஸ்ட் வரைஞ்சிட்டு அந்த பார்ட்டை வந்து அசம்பிளிக்குள்ள போய் அசம்பிள் பண்றது நம்ம முன்னாடியே பாட்டம் ஆஃப் அசம்பிளின்னு பார்த்தோம். சோ இது டாப் டவுன் அசம்பிளினா அசம்பிளிக்குள்ள போயிட்டு புதுசா 2 பார்ட்டை கிரியேட் பண்ணி அந்த பார்ட்டை 2 அசம்பிள் பண்றதா டாப் டவுன் அசம்பிளி. சோ இப்ப நான் அசம்பிளிக்குள்ள போயிட்டு 2 பார்ட்டை நான் அங்கேயே கிரியேட் பண்ணி அங்கேயே அதை அசம்பிள் பண்றதா உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்ப அசம்பிளிக்குள்ள போறேன். இது டாப் டவுன் அசம்பிளி. சோ அசம்பிளிக்குள்ள ஜஸ்ட் போயிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பார்ட் கிரியேட் பண்ண போறேன். சோ ஃபைல்ல போயிட்டு இன்சர்ட் காம்போனன்ட்ஸ் நியூ பார்ட் அப்படின்ற இருக்கா, நியூ அசம்பிளின்னு இருக்கு. சோ நான் நியூ பார்ட் நான் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள நியூ பார்ட்டை கிரியேட் பண்றேன் இந்த அசம்பிளிக்குள்ள. இப்போ இந்த அசம்பிளிக்குள்ள எனக்கு நியூ பார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரண்ட் லைன் டாப் லைன் ரைட் லைன்லாம் வந்துருச்சு. இப்போ அசம்பிளிக்குள்ள ஒரு பார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம வரைஞ்சிக்கலாம். சோ இன்னொரு பார்ட் வேணாலும் நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் காம்போனன்ட் நியூ பார்ட். பாருங்க இன்னொரு பார்ட் எனக்கு இது மாதிரி எத்தனை பார்ட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த பார்ட்டை ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன். பாருங்க எனக்கு ஓபன் பார்ட்னு கேக்குது. சோ நான் ஓபன் பார்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த பார்ட்டுக்குள்ள எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. என்ன பிளைன் வேணுமோ அந்த பிளைனை செலக்ட் பண்ணிடுறேன். நான் ஃப்ரண்ட் பிளைன் ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணி நான் ஸ்கிரீனுக்கு ஃபிட்டா வச்சுக்கிறேன். இப்போ திரும்ப நான் அதுல பாருங்க எக்ஸ்ட்ரூடு ஸ்கெட்ச் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே இருக்கு. சோ நான் ஜஸ்ட் பாருங்க இப்போ ஸ்கெட்ச்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பிளேட் வரையறேன். இப்போ நம்ம வரையறது எல்லாமே அசம்பிளிக்குள்ள வரையறோம். சோ அசம்பிளிக்குள்ள ஒரு பார்ட்டை கிரியேட் பண்ணி வரையறோம். சோ வரைஞ்சிட்டேன். இப்போ ஒரு பிளேட் வரைஞ்சிட்டேன். ஜஸ்ட் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. இப்போ நான் இன்னொரு பார்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதுலயே அசம்பிளிக்குள்ளே 2 பார்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். சோ திரும்ப நான் அந்த இதுக்குள்ள போறேன் விண்டோக்குள்ள. ஜஸ்ட் அந்த பார்ட்டை நான் ஜஸ்ட் போயிட்டு ஓபன் பார்ட் கொடுக்குறேன். அந்த பார்ட்ல நான் ஒரு பிளைனை கிரியேட் பண்றேன். அதே ஃப்ரண்ட் பிளைனே கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி அதை ஸ்கிரீனுக்கு ஃபிட்டா வச்சுக்கிறேன். இப்போ இதுல ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன் பாருங்க. ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த சர்க்கிள் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. ஸோ லென்த்துக்கு இழுத்துக்கிறேன். ஜஸ்ட் இழுத்து ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. இது டாப் டவுன் அசம்பிளி நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பாருங்க 2 பார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைல்ல விண்டோல அசம்பிளின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அந்த ரெக்டாங்கிள் பிளேட்டும் இந்த ஷாப்டும் தானா ஃப்ரண்ட் பிளைன்ல இன்சர்ட் ஆயிருக்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ இதுதான் டாப் டவுன் அசம்பிளி. அதாவது ஒரு அசம்பிளிக்குள்ளே போய் 2 பார்ட்டை ஒரே பிளைன்ல கிரியேட் பண்ணா 2மே மேட் ஆயிடும். சோ இது மேட் ஆகி இருக்கிறது. சோ மேட் வேணா நீங்க அதுல மேட்ல கோஇன்சிடென்ட் பேரலல் ஆர் கான்சென்ட்ரிக்கா மாத்தி திரும்ப எடிட் பண்றதுனா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சோ இதான் அசம்பிளிக்குள்ள போய் எப்படி ஒரு பார்ட்டை கிரியேட் பண்ற அந்த ஆப்ஷன். அதே மாதிரி நீங்க இன்சர்ட் பண்றதா இன்சர்ட் பண்ணிக்கலாம். நியூ காம்போனன்ட்ஸ் இன்சர்ட் பண்ணி இன்னொரு பார்ட்டை கூட வரைஞ்சிக்கலாம் அதே பிளைன்ல. அதே மாதிரி இன்சர்ட் காம்போனன்ட்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க அந்த பார்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணி சிஸ்டம்ல இருந்து நீங்க எந்த பார்ட்டை வேணாலும் ஒரு போல்ட் இப்ப பாருங்க. இப்ப போயிட்டு ஏற்கனவே நான் அசம்பிளிக்குள்ள போயிட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் இங்க வச்சிருக்கேன்.
சோ அது மாதிரி சிஸ்டத்துல இருந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி எந்த பார்ட்டை வேணாலும் ஏற்கனவே வரைஞ்ச பார்ட்டை இந்த அசம்பிளிக்குள்ள எடுத்துட்டு வந்து திரும்ப அசம்பிள் பண்ணிக்கலாம். இது டாப் டவுன் அசம்பிளி, ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷன்ஸ். மூவ் காம்பனன்ட்ஸ், அதுல இருக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸை இப்போ நம்ம டீடைலா பார்ப்போம். சோ ரொட்டேட் காம்பனன்ட்ஸ், மூவ் காம்பனன்ட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அதுல இன்னும் டீடைலா சில எப்படி நம்ம டிஸ்கஸ் இருக்குன்றத சில ஆப்ஷன்ஸை ரொம்ப டீடைலா இருக்கிற ஆப்ஷன்ஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த செஷன்ல. இப்போ நான் ஏற்கனவே இந்த மேட்ல எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஐ ஜஸ்ட் ஷெலிட் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்றேன். இப்பதான் இது ஃபுல்லாவே நான் எல்லாமே கோயின்சிடென்ட் பண்ணி அழகா ஃபுல்லா அசம்பிள் பண்ணிருக்கேன். அசம்பிள் பண்ணது எல்லாத்தையும் ஃபுல்லா இப்ப டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் டிஸ்மேண்டில் பண்ண போறேன். பாருங்க. சோ மூவ் காம்பனன்ட்ஸ்ல போயிட்டு மூவ் காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டேன். சோ இப்ப நான் ஃப்ரீ டிராக் அப்படின்னு இருக்கு லெஃப்ட்ல. சோ இப்ப நான் ஜஸ்ட் டிராக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். சோ அந்த காம்பனண்ட்டை பாருங்க எங்க வேணுமோ நான் அங்க பொசிஷன் பண்ணிக்கலாம். அந்த மூவ்ல ஃப்ரீ டிராக் தான். ஒன்னொன்னா நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அடுத்தது ஃப்ரீ டிராக்லயே திரும்ப அலாங் அசம்பிளி XYZ இருக்கு. சோ இப்ப நான் அலாங் XYZ கொடுத்துட்டேன். இப்ப இந்த கோஆர்டினேஷன் சிஸ்டம் எனக்கு இங்க ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நான் இப்ப எக்ஸ மட்டும் கிளிக் பண்ணா என்னால எக்ஸ்ல மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். பாருங்க எக்ஸ் சைடு, இப்ப ஒய் சைடு நான் இருக்கிற மவுஸா பாருங்க மேல இருக்கிற போல. சோ எக்ஸ்ல மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகும், -X ஆர் +X. அதே மாதிரி ஒய்ல ஜஸ்ட் கிளிக் பண்றேன், அலாங் ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் ஒய் பிளஸ் ஆர் ஒய் மைனஸ்ல மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகும் இந்த இமேஜ். அதே மாதிரி நான் ஒய்ல மட்டும் தான் எனக்கு இது மூவ் ஆகும். சோ அதே மாதிரி நான் இசட்டை செலக்ட் பண்ணா இசட்ல எனக்கு மூவ் ஆகும். பாருங்க இசட் ஆக்சிஸ்ல மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகும். சோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயா அசம்பிள் பண்ணிக்கலாம். இது ஒரு டெக்னிக். அடுத்தது நம்ம அலாங் என்டிட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ இதான் இதோட என்டிட்டி. சோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணிட்டேன். சோ இந்த என்டிட்டியை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு மூவ் ஆகும். சோ பாருங்க அங்கிட்டலாம் மூவ் ஆகல, எனக்கு வேற எந்த பக்கமும் மூவ் ஆகல. அலாங் தி என்டிட்டி பக்கம் நான் இழுக்கிறேன், அலாங் தி என்டிட்டி கொடுத்துட்டேன். சோ இதெல்லாம் நம்ம மூவ் பண்ணி கரெக்டா நம்ம அக்யூரேட்டா அசம்பிள் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான கமாண்ட்ஸ். சோ அடுத்தது ஆப்ஷன் நான் பார்க்கலாம். பை டெல்டா XYZ கொடுத்துட்டேன். இப்போ நான் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸ்ல எவ்வளவு ஒய்ல எவ்வளவு நான் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த வேல்யூல எனக்கு அசம்பிள் ஆகும். சோ எக்ஸ்ல நான் 45 கொடுக்குறேன், ஒய்ல ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப நான் அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு அந்த இடத்துல போய் எக்ஸ்ல 45லயும் ஒய்ல 20லயும் போய் எனக்கு அப்ளை ஆகும். சோ அதுல மூவ் ஆகும், எனக்கு போயிட்டே இருக்கும், அதுல எனக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். எக்ஸ்ல 45 வச்சுக்கோ, ஒய்ல 20 மூவ் ஆகும் நான் கமெண்ட்ஸ் கொடுக்க அது ப்ரோக்ராம்ல எனக்கு எக்ஸ்லயும் ஒய்லயும் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம அந்த மாதிரியும் பை டெல்டா XYZ கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். பாருங்க 0 கொடுத்துட்டேன், பாருங்க அப்ளை கொடுத்துட்டேன். இது மாதிரி நீங்க கொடுத்து மூவ் பண்ணி பாத்துக்கலாம். சோ அடுத்தது to XY பொசிஷன் அப்படின்னு இருக்கு. சோ இதுலயே நம்ம வேல்யூஸ் கொடுத்து XY பொசிஷன்ல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு ஸ்மார்ட் டைமென்ஷன் மெத்தட். பாருங்க மூவ் ஆகி எனக்கு அங்கங்க மூவ் ஆயிடுச்சு. சோ டைமென்ஷன் வச்சு ப்ராப்பரா வரைஞ்சிருந்தா இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்டா அசம்பிள் பண்ண முடியும். இப்போ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல நான் ஃப்ரீ டிராக்லயே கொலிஷன் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கு. இப்ப நான் அதை கிளிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க இது பக்கத்துல இழுத்துட்டு போறேன். இழுத்துட்டு போய் இந்த இது மேல இடிச்சுச்சுன்னா எனக்கு என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் எனக்கு கொலிஷன்ல சாலிட்வொர்க்ஸ்ல ப்ரோக்ராமா பண்ணிருக்காங்க. பாருங்க இப்ப அந்த ஆப்ஜெக்ட் மேல மோதுனா எனக்கு சவுண்ட் கிரியேட் ஆகுது. பாருங்க இதான் கொலிஷன் டிடக்ஷன். சோ ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சா நம்ம மூவ் பண்றப்போ சோ அது நம்ம இடிக்குதுன்னா அது கொலிஷனா நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது பிசிக்கல் டைனமிக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். பாருங்க எனக்கு பிசிக்கலா அது டைனமிக்கா எந்த பக்கம் வேணாலும் நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எப்படி நமக்கு ஒரு ராக்கெட் இருக்குமோ அது மாதிரி ரொம்ப ஃப்ரீயா நம்ம எந்த பக்கம் வேணாலும் இதை ஈஸியா மூவ் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். இது பிசிக்கல் டைனமிக்னு பேரு இந்த ஆப்ஷனுக்கு. சோ லெஃப்ட்ல ஆப்ஷன் பட்டன்ல பிசிக்கல் டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி சென்சிட்டிவ் நீங்க குறைச்சீங்கன்னா அந்த பிசிக்கல் டைனமிக்கோட சென்சிட்டிவ் நமக்கு குறையும். பாருங்க அதை மூவ் பண்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சோ மேக்ஸிமம் சென்சிட்டிவ் வேணும்னா மேக்ஸிமம் சென்சிட்டிவ் வச்சு அதை பிசிக்கலா டைனமிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ரொம்ப ஈஸியா டிராக் பண்ணி நம்ம காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ற ஆப்ஷன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. சோ ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. இப்போ நம்ம மூலியே ரொட்டேட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே மூவ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். ரொட்டேட்ல நமக்கு அதே மாதிரி தான் ஃப்ரீ டிராக்
ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீயா நான் டிராக் பண்ணி எங்கிட்டு வேணாலும் நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சாலிட்வொர்க்ஸ்ல. அதே மாதிரி அபவுட் என்டிட்டிஸ்னா ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு மூவ் ஆகணும்னு. ஸோ இப்போ இந்த லைனை என்டிட்டியா செலக்ட் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு சுத்தும். நான் இந்த லைனை ரெஃபரன்ஸ் லைனா வச்சா எனக்கு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் பாருங்க. பாருங்க அந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த லைனை எனக்கு ரெஃபரன்ஸா வச்சு மவுஸ்ல 360 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகுது. இதுதான் அபவுட் என்டிட்டின்ற ஆப்ஷன். ஸோ அது மாதிரி எந்த லைனை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு நான் மூவ் பண்ற பாருங்க எனக்கு 360 டிகிரி எப்படி சுத்துதுன்னு. இதுதான் மூவ் ரொட்டேட்ல என்டிட்டியை வச்சு நம்ம எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு ஒரு எளிமையான ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃபாஸ்டா அசம்பிளியை நம்ம கொண்டு போக முடியும். பை டெல்டா எக்ஸ்ஒய்சி. ஸோ சேம் ஆஸ் நான் ஒரு டிகிரி 45 டிகிரி ஸ்பெசிஃபை பண்ணி அப்ளை கொடுத்தேன்னா 45 டிகிரி அப்ளை ஆகும். ஒய்ல நான் 20 டிகிரி கொடுக்குறேன் பாருங்க. ஸோ 20 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகும். இது மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். ஃப்ரீ டிராக் மூலமாவும் நம்ம ரொட்டேட் பண்ணி எங்க வேணாலும் நம்ம எப்படி பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன்ல வச்சுக்கலாம். ஸோ இதுலயும் அதே மாதிரி கொலிஷன் டிடெக்ஷன் இருக்கு. ஸோ அதுலயே மாதிரி இதுலயும் பிசிக்கல் டைனாமிக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொட்டேட்லயும் முன்னாடி பார்த்தது மூளை, இப்ப பாக்குறது மூலிய ரொட்டேட்ல. ஸோ சேம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியா அசம்பிளி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹைலைட் பண்ணணும் அந்த ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் கொலிஷன் சவுண்ட் வேணாம், உங்களுக்கு எந்த சவுண்ட்ஸும் வேணாம், அந்த சவுண்ட் டிக் எடுத்து விட்டுலாம். வேணும்னா அந்த சவுண்ட் டிக் வச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சர்ஃபேஸை இக்னோர் பண்ணணும்னா நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸை நான் ரைட் கிளிக் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு மூவ் வித் ட்ரையாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ட்ரைடை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். இதான் அந்த ட்ரைடு. ஸோ நம்ம இந்த ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பாருங்க இந்த ட்ரைட்ல நான் இந்த இடத்த பிடிச்சி நான் டிராக் பண்ணனா எனக்கு அந்த பிளைன்ல எந்த பிளைன்ல வேணுமோ XYZ பிளைன்ல நம்ம டிராக் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். ட்ரைடை யூஸ் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ற ஒரு மெத்தேடு, மூவ் பண்ற மெத்தேடு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் பொசிஷன்ல லெஃப்ட் இந்த பொசிஷனை பிடிச்சி எந்த எக்ஸா ஒய்யா ஜியா ஜீரோ எவ்வளவு டைமென்ஷன்ல வேணுமோ அவ்வளவு டைமென்ஷன்ல அழகா மூவ் பண்ணி நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இது ட்ரைடை யூஸ் பண்ணி பண்ற ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி டிகிரியும் இதுல இருக்கு. ஸோ டிகிரிஸை பிடிச்சிங்கன்னா நம்ம 360 டிகிரில எந்த பாயிண்ட்ல வேணுமோ அந்த பாயிண்ட்ல நிறுத்தி நம்ம இதை லொகேட் பண்ணிக்கலாம். இதை ட்ரைடை யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்றது ஆர் மூவ் பண்றது ஒரு ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் அசம்பிளில ரொம்ப முக்கியமான கமாண்ட்ஸ். இது தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஃபாஸ்டா நம்ம அசம்பிளியை கொண்டு போக முடியும். பாருங்க எவ்வளவு ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா இது ரொட்டேட் ஆகுதுன்னு. இப்போ இந்த அசம்பிளிலேயே இன்னும் சில ஆப்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை பார்ப்போம். இந்த கிளிக்கை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு பிளாக்கோட கலர்ஸையும் நம்ம மாத்திக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம அப்பியரன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி கேன் மேக் யுவர் ஓன் கலர் விச் யுவர் லைக். ஸோ நீங்க வேணுங்கிற கலர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் வேற வேற கலர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எவாலுவேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள அசம்பிளி விசுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கிளிக் இவெண்ட் இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா போல்ட் எத்தனை நம்பர்ஸ் வேணும், ப்ராசஸ் எத்தனை நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். எத்தனை யூஸ் பண்ணிருக்கோன்ற குவான்டிட்டிஸ் இதுல இருக்கும். கேப் எத்தனை யூஸ் பண்ணிருக்கோம், கேஸ்டிங் எத்தனை யூஸ் பண்ணிருக்கோம், லாக் நட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணி எல்லாமே உள்ள சேவ் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க மாத்துறதுனால அந்த குவான்டிட்டிஸை நீங்க மாத்தி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வால்யூம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துக்கலாம். டோட்டல் வெயிட் எவ்வளோ, டோட்டல் மாஸ் எவ்வளோ அதெல்லாம் இதுல ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா அதுல தெரியும் டென்சிட்டி எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ. ஸோ இதை நீங்க வேணுங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி இது தனித்தனியா ஜஸ்ட் உங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு சிங்கிள் பீஸா இருக்கணும்னா மொத்த குவான்டிட்டி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் தனித்தனியா நட்டுல 2 இதுல 1ன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அசம்பிளி விசுவலைசேஷன்ல எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் மோர்ல போயிட்டு மோர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க எது வேணுமோ காலம் ஹெட்டர்ஸ்ல என்ன வேணுமோ நீங்க கொடுத்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மாஸோ இல்ல டேட்டாஸோ டென்சிட்டியோ எது வேணுமோ கால்குலேட் த காஸ்டோ எது வேணுமோ கொடுத்து நீங்க இந்த லெஃப்ட்ல அசம்பிளில விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது அசம்பிளில இருக்கிற ஒரு ஆப்ஷன், முக்கியமான ஆப்ஷன்.